இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைல் கேப் டிராயிங் வந்து எப்படி பார்க்கணும், பைல் கேப் டிராயிங்கை வச்சு சைட்டில் வந்து பைல் கேப் ஒர்க்கு வந்து எப்படி பார்க்கணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சிஎன்எஸ் டிராயிங்னாக்கா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் டிராயிங். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் டிராயிங்கில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பைல் கேப் ஒர்க்கு எப்படி பார்க்கணும், இந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி பைல் கேப் ஒர்க்கு சைட்டில் எப்படி பார்க்கணுங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டு சூப்பர்வைஸ் பைல் கேப் ஒர்க் அப்படின்னா பைல் கேப் ஒர்க்குக்கு என்னென்ன டிராயிங் பார்த்து எப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கான். 4 பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பில்ட் பைல் ECC பிளான். ECC plan by license surveyor verified whether as-built ECC exceed allowable pile ECC அப்படினாக்கா ECC plan. ஒரு பைலுக்குமே வந்து ECC எடுத்துப்பாங்க. ECCங்கிறது வந்து அதை பத்தி பார்க்கலாம் அடுத்தது. அதுக்கு முன்னாடி வந்து ECC பத்தி ஒரு டிராயிங் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க அப்புறமா என் யூடியூப் சேனல்ல இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. பட் ECCனா என்னன்னா சுருக்கமா சொல்றது வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி, பைலோடைய எக்ஸென்ட்ரிசிட்டி. பைல் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து டிராயிங்ல ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல தான் பைல் போகணும்னு சொல்லி அந்த டிராயிங்ல உள்ள டிராயிங்ல கொடுத்துருக்க அதே பாயிண்ட சைட்ல வந்து மார்க் பண்ணி சர்வே மார்க் பண்ணி போர் போட சொல்லுவாங்க. பைல் அந்த போர் போட்டு பைல் போடுறாங்க அப்படின்னா சம்டைம் வந்து சைட்ல வந்து அந்த மிஷின் இந்த கான்கிரீட் போடும்போது மூவ் ஆகும் பைல். அந்த மூவ் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ECCங்கிறது. இப்போ டிராயிங்ல உள்ள ஒரிஜினல் பொசிஷனும் சைட்ல உள்ள ஒரிஜினல் பொசிஷனும் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ECC ஓகேன்னு அர்த்தம். அது எவ்வளவு நவுந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அது வந்து சர்வேயர் பார்த்து அவர் இவ்வளவு நவுந்திருக்கு, இந்த பைல் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இவ்வளோ ஒய் டைரக்ஷன்ல இவ்வளோ நவுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் ஒன்று கொடுப்பாரு. சர்வேயர் கையெழுத்து போட்டு லைசன்ஸ் சர்வேயர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு டிராயிங் ஒன்று கொடுப்பாரு. அதுதான் வந்து ECC பிளான் அப்படிங்கிறது. எல்லா பைலுக்குமே அந்த மாதிரி ECC பிளான் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிளானை வச்சு தான் நீங்கள் பைல் கேப் ஒர்க்கு பார்க்கணும். ஸோ ECC பிளான் ஒன்று ஃபர்ஸ்ட். அடுத்தது பைல் கேப் லே அவுட் டீடைல். பைல் கேப் லே அவுட் பிளான்னு ஒன்று இருக்கும். கான்ட்ராக்ட் டிராயிங்ல இல்லை ஸ்ட்ரக்சர் டிராயிங் வந்து பைல் கேப் லே அவுட் பிளான்னு ஒரு டிராயிங் இருக்கும். ஸோ அந்த டிராயிங்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த டிராயிங் வச்சுக்கணும் பைல் கேப் ஒர்க்குக்கு. ரெண்டாவது தென் பைல் கேப் டீடைல். பைல் கேப் பிளான் ஒன்று இருக்கும். பைல் கேப் பிளான்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி பைல் கேப் வரணும் அப்படிங்கிறது தான் பைல் கேப் பிளான், லே அவுட் பிளான். பைல் கேப் டீடைலுங்கிறது இப்போ டிஃப்ரெண்ட் பைல் கேப் இருக்கும். பைல் கேப் சின்னது பெருசு ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைல் கேப்பு சின்னது பெருசு அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன ரீபார் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பைல் கேப் டீட்டெயில் அப்படிங்கிறது. ரீபாரு கான்கிரீட் என்ன போடணும், எவ்வளோ ஹைட் இருக்குது அந்த பைல் கேப் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கறது தான் வந்து இந்த டீட்டெயிலுங்கிறது. இது வந்து நம்பர் 3. இது 3வது டிராயிங். பைல் கேப் டீட்டெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பைல் கேப்லேருந்து காலம் வரும். எப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு காலம் வரும். ஒரு பில்டிங்க்கு இத்தனை காலம் அப்படிங்கிறது அந்த பைல் கேப் டிராயிங்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பைல் கேப்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பைல் கேப்லேருந்து எத்தனை காலம் வரணும் அப்படிங்கிறது டிராயிங்ல இருக்கும் பைல் கேப் லேஅவுட் பிளான்ல. அந்த லேஅவுட் பிளான் வச்சு இந்த காலம் எத்தனை காலம் வருது, அந்த காலத்துக்கு என்ன ரீபாரு அப்படிங்கிறதுலாம் வந்து காலம் ஷெடியூல். காலம் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா தான் அந்த காலத்துக்கு எத்தனை ரீபார் வரணும், எவ்வளோ சைஸ் காலம் அப்படிங்கிறதுலாம் வந்து காலம் ஷெடியூலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காலம் ஷெடியூலும் வந்து நீங்கள் இந்த பைல் கேப்பு போடும்போது இந்த காலம் ஷெடியூல் டிராயிங்கும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பைல் கேப்லேருந்து காலம் வரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 4 டிராயிங்குமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த 4 டிராயிங்குடைய டீட்டெயிலும் நீங்கள் வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து பைல் கேப் ஒர்க்கு வந்து நீங்கள் பார்க்க முடியும் சைட்டில். அது சூப்பர்வைசராக வந்து இல்லை சூப்பர்வைசரு இல்லை ஃபோர்மேன் அப்படின்னாக்க இந்த 4 டிராயிங்குமே நீங்கள் நல்லா பார்க்க தெரிஞ்சிருந்தாக்க சைட்டில் வந்து ஒர்க்கர்கிட்ட நீங்கள் வந்து பைல் கேப் ஒர்க்கை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட வேலை வாங்குறதுங்கிறது இந்த 4 டிராயிங்கை வச்சு நீங்கள் அவங்கள்ட்ட ஈஸியாக வேலை வாங்கிடலாம். இப்போ பைல் கேப்னா என்னன்னாக்கா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் ஃபூட்டிங் போடுவோம்ல, அந்த ஃபூட்டிங் தான் இந்த பைல் கேப்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து குழி தோண்டி ஃபூட்டிங் போடுவோம். இங்கே வந்து சாயில் வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை, சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த பைல் போடுறாங்க. பைல் போடுறது வந்து அந்த சாயில வந்து மண்ணை வந்து நல்லா இறுக்கி பிடிக்கிறதுக்காக, கீழே உள்ள மண்ணை வந்து
ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த கொலாப்ஸ் ஆகாமல் இந்த எர்த்வாக் வராமல் இருக்கிறதுக்காக கீழே உள்ள பயிர் மண்ணை எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக தான் பயிர் போடுறது. பயிருக்கு மேலே வந்து பயிர் கேப் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த பயிர் கேப் தான் நம்ம ஊரில் ஃபூட்டிங்கிறது. நம்ம ஊரில் மண் எல்லாம் கீழே உள்ள மண் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால நம்ம ஊரில் பயிர் போடுறது இல்லை. பயிர் கேப் டைரெக்டாக ஆரம்பிச்சிருவாங்க. பயிர் கேப்னா அந்த ஃபூட்டிங் போட்டு காலத்தை எடுப்பாங்கள்ல, பில்லர் எடுப்பாங்கள்ல, அதே தாங்க. ஃபூட்டிங்கிறது தான் இந்த பயிர் கேப்னு அர்த்தம். இந்த காலங்கிறது நம்ம ஊரில் பில்லர். ஸோ ஃபூட்டிங்கு மேலே பில்லரு, அதுதான் இந்த பயிர் கேப்பு, மேலே காலம். இதுதான் அதுக்கு அடியில் வந்து மண்ணுங்க சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் பயிர் போடும். இதுதான் நம்ம ஊருக்கு இங்கே உள்ள வித்தியாசம், இந்த சிங்கப்பூருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ இந்த 4 டிராயிங் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா எஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.